காங்கிரஸ் அப்படியே அடிமையா வச்சிருப்பாங்க திமுக. காங்கிரஸ் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருக்கு. அதுதான் கேவலம். காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் அதோட வெறுப்பு, அந்த கூட்டணியே வேண்டான்னு காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணியே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு வந்துச்சு. 90% காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணி வேண்டாம் வேண்டான்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை என்பது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது 55% உயர்ந்திருக்கு. சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் 33% உயர்ந்திருக்கு. இப்படி பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது பேசுவாங்க. நம்ம மாநிலத்தை ஏங்க உயருது? இதுதான் கேள்வி. நம்ம மாநிலத்தில் உயரக்கூடாது. போதைப் பொருள் கட்டுக்கடங்காத அவிழ்த்து விட்ட போதை பழக்கங்கிறது டாஸ்மாக் மட்டும் கிடையாது, மதுபான போதை மட்டும் கிடையாது, பிற எல்லா வகையான போதைப் பொருட்கள் இன்னைக்கு தாராளமா தமிழ்நாட்டில் கிடைக்குது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களே, நெறியாளர் அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு 4 முனை போட்டி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக எனக்கு முன்னாடி பேசின இருவருமே சொன்னாங்க. அது 4 முனை போட்டியாக தான் பார்க்கணும். களத்தில் எத்தனை முனை இருக்குதோ அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது சரியான விஷயம்தான். ஆனால் முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது யார் என்பது ஒரு பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது இடத்துக்கு தாவேகாவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுவாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு முன்னாடி பேசின இருவருமே பாயிண்ட் அவுட் பண்ணதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி தான் நான் பார்க்குறேன். அதை முதல் இடத்துல அதிமுகவா, இரண்டாவது இடத்துல திமுகவா அப்படிங்கிறது களம் இருக்கும். போட்டி யாருக்கு மத்தியில் அப்படின்னாங்க. எப்படி கூட்டணி அமையப்பட்டிருக்கு, கூட்டணி எவ்வளோ வலுவாக அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தமிழ்நாடுடைய வரலாறு. தமிழ்நாடு எப்பொழுதுமே கூட்டணி கலாச்சாரத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய மாநிலம். கூட்டணிகள் தான் வெற்றி பெறும். இங்கே திமுக தனியாக நின்னாலும் வெற்றி பெறாது. அதே மாதிரி அதிமுகவும் தனியாக களம் கண்டதில்லை, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். ஸோ ஆகையால் கூட்டணிகளை அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் 2 திராவிட கட்சிகளுமே இருந்து வருகிறது என்பதில் இருவேறு கருத்து இல்லை. அதில் நிறைய டெஸ்டிங் கிரவுண்டு, பல முறை கிரவுண்டை டெஸ்ட் பண்ணி யாரோட யார் பயணித்தா நல்லது, எப்படி என்ன எல்லாமே ஏற்கனவே ஆலோசிக்கப்பட்டு, ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு, ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டு நிறைய நடந்த விஷயங்களால் இன்றைக்கி திமுக ஒரு கூட்டணியை கட்டமைக்க முயற்சி பண்ணுது. அதிமுக ஏற்கனவே ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருச்சு. கூட்டணி அமைக்கிறதுல முந்திக்கொள்வது யார் அப்படின்னு ஒரு விவாதம் வச்சா அதிமுக முந்திக்கிட்டு இருக்கு. கூட்டணியை அமைச்சிருச்சு. எந்த அதிமுக கூட்டணியை அமையப்பெறாது, கூட்டணியே வரமாட்டாங்க, இப்படிலாம் திமுக கூட்டணியிலேருந்து பிற கட்சிகள்லேருந்து எவ்வளோத்துக்கு எவ்வளோ விமர்சனம் பண்ணாங்களோ அதையெல்லாம் முறியடித்து பிரதமர் மோடி அவர்கள் வந்தபொழுது ஒட்டுமொத்த அதிமுகவின் கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதை நிரூபித்து கூட்டணியை ஸ்ட்ராங்காக அமைச்சிருச்சு அதிமுக. தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் முதல் கூட்டணியாக அமையப்பட்டுருச்சு, ஸ்ட்ராங்காக அமைஞ்சிருச்சு. திமுகவில் என்ன நடக்குது? காங்கிரஸ் அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். காமராஜரை அழிச்சு ஒழிச்சு வளர்ந்தது தான் திமுக. எப்படி அதிகாரத்திலலாம் பங்கை பற்றி பேசுவாங்க? எப்படி ஒத்துக்குவாங்க? பெருந்தலைவர் காமராஜரையே இல்லாமல் ஆக்கி அப்படித்தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு தமிழ்நாட்டில். அப்படி இருக்கும் பொழுது காங்கிரஸை அதிகாரத்தில் வர வச்சா இன்னொரு காமராஜர் முளைச்சிடக்கூடாதுல்ல, அதில் ரொம்ப உஷாராக இருப்பாங்க. அதனால் அதிகாரத்தில் பங்கு இல்லைன்ட்டு முந்திக்கிட்டு சொல்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சரி, அதிகாரத்தில் பங்கு இல்லை, மரியாதையாவது நடத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் மரியாதையாவது நடத்துங்க. ஏன்னா அவங்க மாவட்டத்தில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. அது நானே பார்த்துருக்குறேன். அந்த வகையில் அவங்க ஒரு தடவையும் ஒரு லிஸ்ட் அடித்து நோட் ரிப்பப்ளிக் கேட்பாங்க. பெருசாக ஒன்றும் கேட்க மாட்டாங்க. அது ஒரு சாதாரண விஷயம். ஒரு நோட்டரி கூட போட்டு தர மாட்டாங்க.
ஒரு ஏபிபி கேட்பாங்க, அதுவும் போட்டு தர மாட்டாங்க. செனட்டில் மெம்பர் கேட்பாங்க. மந்திரி சபையிலையா கேட்டாங்க? இதுக்கு முன்னாடி 34 பேர் குறைவாக இருந்தப்ப இந்த 34 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சப்போர்ட் பண்ணி ஆட்சி நடந்துச்சு. ஆனால் அப்போ கூட ஆட்சி அதிகாரத்தில் அவங்களுக்கு வாய்ப்பு தரல. ஒரு செனட் மெம்பர், ஒரு சிண்டிகேட் மெம்பர் ஒன்றுமே தரமாட்டாங்க. காங்கிரஸ் அப்படியே அடிமையாக வச்சுருப்பாங்க திமுக. இதுதான் அவங்களுடைய இயல்பு. அந்த அளவில் காங்கிரஸ் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு உக்காந்துருக்கு. அதுதான் கேவலம். ஆகையால் அதோடைய வெறுப்பு, காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் அதோட வெறுப்பு, ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய வெறுப்பும் கோபமும் இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, அந்த கூட்டணியே வேண்டான்னு காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணியே வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வந்துச்சு. 90% காங்கிரஸ்காரர்கள் திமுக கூட்டணி வேண்டாம் வேண்டான்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. எல்லா ஊடகங்கள்லையும் வந்து பேசுகிறாங்க. தொகுதி பங்கீடுக்காக தான் குழு அமைச்சிருக்காங்க. இல்லைங்க, இன்னும் கூட்டணியே அமையலைங்க. அதனால தான் மாணிக்கம் தாகூர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தி பேசிக்கிட்டே இருக்கிறாரு, கிரீஷ் சோடங்கர் சொல்கிறாரு 70 நாள் ஆச்சு நாங்கள் கூட்டணி இதுக்காக பேச்சுவார்த்தைக்காக குழு அமைச்சு 70 நாள் ஆச்சு, இன்னுமே கூப்பிடவே இல்லை திமுக அப்படிங்கிற அதிருப்தியை காங்கிரஸுங்கிற ஒரு கட்சி வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு அந்த கூட்டணியில். ஸோ கூட்டணியே இன்னும் அமையலை திமுகவில், இன்னும் அதுவே கட்டமைக்கலை. அப்புறம் இல்லை தொகுதி பங்கீடு இதெல்லாம் நீங்கள் இருந்தால் இருங்க, இல்லைன்னா வெளில போங்கங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க காங்கிரஸை. அப்படி தான் இருக்குது திமுக. இப்போ பலம் 5000 ரூபா கொடுத்த உடனே பலமாக ஆகிட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 5000 ரூபா கொடுத்து மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5000 ரூபா எங்கேருந்து வருது? மகளிர் உரிமை தொகை அரசாங்கத்தோட காசு, நம்முடைய வரி பணம். இது திமுகவோட பணம் கிடையாது. திமுக ஊழல் பண்ண பணம்லாம் அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. அது அந்த பணம் கிடையாது. இது வந்து அரசாங்கத்துடைய நம்ம வரி கட்டுற பணத்தை எடுத்து உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் மகளிருக்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா சந்தோஷம்தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதே நேரம் தெருவில் நின்று போராடக்கூடிய செவிலியர்களுக்கு நிரந்தரப்படுத்துறதுக்கு பணம் இல்லை. அதே அரசு ஊழியர்களுக்கு அவங்க கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்ற நிதி இல்லை. போக்குவரத்து துறையில் ரிட்டையர் ஆனவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கறதுக்கு நிதி இல்லை. இது மாதிரி ஆசிரியர்கள் அவங்க தெருவில் நின்று போராடிட்டு இருக்காங்க, அவங்கள பணி நியமனம் பண்ணுறதுக்கு நிதி இல்லை. எதுக்குமே நிதி கிடையாது. மத்தியிலிருந்து கொடுக்கல பணம் இல்லைன்ட்டு பட்ஜெட்டே பணம் இல்லாத பட்ஜெட் தான். ஆனால் இதுக்கு நிதி இருக்கு அப்படிங்கிறவங்க எல்லா பெண்களுக்கும் தர வேண்டியது தானே. இதில் 1 கோடி பெண்களை கழிச்சிடுறாங்க, கொடுக்கல. அப்படி இந்த பணம் கொடுத்ததாலே ஆட்சிக்கு வந்துருவான்னு நினைக்கிறாங்க. அதுதான் தவறு. அப்படிப்பட்ட தைரியம் இன்னைக்கு திமுகவுக்கு இருக்குன்னா, தமிழ்நாட்டில் பாலியல் வன்கொடுமை என்பது, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது 55% உயர்ந்திருக்கு. இது நேஷனல் டேட்டா, என்சிஆர்பி எஸ்சிஆர்பி ரெண்டுத்தோடைய டேட்டாவும். அதே மாதிரி போக்சோ சட்டத்தின் கீழ் சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள் 33% உயர்ந்திருக்கு. இப்படி பிற மாநிலங்களோடு ஒப்பிடும்போதுன்ட்டு பேசுவாங்க. நம்ம மாநிலத்தில் ஏங்க உயருது? இதுதான் கேள்வி. நம்ம மாநிலத்தில் உயரக்கூடாது. 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதிமுக ஆட்சியை விட 55% அதிகமாயிருக்கு. சிறுவருக்கு எதிரான குற்றம் 33% அதிகமாயிருக்கு. இந்த அளவுக்கு கூடுறதுக்கு காரணம் என்ன? போதை பழக்கம். போதைப் பொருள் கட்டுக்கடங்காத அவிழ்த்து விட்ட போதை பழக்கங்கிறது டாஸ்மாக் மட்டும் கிடையாது, மதுபான போதை மட்டும் கிடையாது, பிற எல்லா வகையான போதைப் பொருட்கள் இன்னைக்கு தாராளமாக தமிழ்நாட்டில் கிடைக்குது. உடனே குஜராத்தில் பிடிப்படுது. அது குஜராத்னால தாங்க பிடிச்சாங்க ஜாஃபர் சாதிக்க, இல்லைன்னா பிடிச்சிருக்கவே மாட்டாங்க. பிஜேபி ஆள்ற மாநிலனால தான் இந்த தமிழ்காரர் அங்கே போய் உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் உலகமெங்க சப்ளை, தமிழ்நாட்டில் அதிகமான சப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு இந்த போதைப் பொருளை. ஆனால் பிடிச்சது யாரு? பிஜேபி ஆள்ற மாநிலனால குஜராத்தில் அவர் பிடிபட்டார். இதே தமிழ்நாடாக பிடிபட்டிருக்க மாட்டார், தப்பிச்சிருவார்.
தமிழ்நாட்டில் ஒரு எஃப்ஐஆர் கூட விழாது. ஏன்னா அவர் திமுகவோட நிர்வாகி, அயலகத்துறையோட தலைவர். அதனால் அவரை பிடிக்க மாட்டாங்க. சப்ளை கிங் பின்னு. அதே குஜராத்னால தான் அவர் பிடிபட்டது. அது மாதிரி இந்தியாவெங்கும் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இன்னைக்கு பாஜக ஆட்சி புரிகிறது. யூபி மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரி, மத்திய பிரதேஷ் மாதிரி ஆயிடக்கூடாது. 20 மாநிலத்தில் நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த மாநிலத்தில் வந்துக்கிட்டே இருக்கு பிஜேபி. மத்தியிலும் 3வது முறை ஆட்சியில் இருக்காங்க. பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி என்பது 3வது முறையா அமைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் டபுள் இன்ஜின் சர்க்கார் வெற்றி பெற்றிருக்கு. மத்திய அரசின் உதவியோடு நடக்கக்கூடிய அரசு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. மத்திய அரசை எதிர்த்து அரசியல் பண்ணுற ஒவ்வொரு இதும் வெற்றி பெறல, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா மத்திய நிதியம்ங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கும். அதனால தான் மேம் மத்திய நிதியம் ரொம்ப அவசியங்கிறனால தான் அதை ஒரு டூலா, ஒரு ஆயுதமா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக பயன்படுத்துதுன்றாங்க. எதிராக பயன்படுத்தலை. நீங்கள் அதுக்கு நான் உங்களுக்கு ஆதாரம் கொடுக்குறேன். கடந்த 10 ஆண்டு காலத்தில் 7 லட்சம் கோடி ஜிஎஸ்டி பகிர்வு தமிழ்நாட்டிற்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 3 லட்சம் கோடி கட்டுமான அமைப்புகளுக்கான நிதியம் வழங்கப்பட்டிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு பிரதமர் மோடி அவர்களே இங்கே மதுராந்தகத்தில் வந்தப்போ அதை சொல்லியிருக்கிறாரு. டேட்டாவோட சொல்லியிருக்கிறாரு. யாரும் இதில் போய் சொல்ல மாட்டாங்க. பிரதமர் சொல்லக்கூடிய வார்த்தை ஆதாரமான வார்த்தை. அது மாதிரி பிற துறைகளுக்கு 11 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மாதிரி ஒரு இப்போ ஆழ்கடல் மீன்பிடிப்பாக இருக்கட்டும், சிறு விவசாயிகளாக இருக்கட்டும், மீன்பிடியில் தொழிலில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே விவசாய அட்டை என்பது வழங்கப்பட்டிருக்கு. அதில் 50,000 பேருக்கு அதுக்குண்டான மானியம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் 6,000 ரூபாய் நிதி மத்திய அரசு வழங்கி கொண்டு இருக்கிறது. 60 லட்சம் டாய்லெட்ஸை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது பெரிய அளவில் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிரிட்ஜை திறந்து வைக்கிறேங்கிறாங்களே, இந்த நிதியெல்லாம் மத்தியிலேருந்து கொடுத்தாதாங்க இவங்க திறந்து வைக்க முடியும். இல்லைன்னா எங்கேருந்து வரும் ஃபண்டு? இந்த 3 லட்சம் கோடி ஃபண்டு மத்திய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது நத்திங் பட் பிரிட்ஜஸ்ஸு, ரோட்ஸு இதெல்லாம் தான். சிஆர்எஃப், சிஆர்ஐடிபிங்கிறது ஸ்டேட் ரோட்ஸ் போடுறதுக்கான ஃபண்டு. சிஆர்ஐடிபிக்கே ஃபண்டு கொடுத்துருக்கு மத்திய அரசு. சென்ட்ரல் ரோட் ஃபண்டு அது இல்லாமல் சிஆர்எஃப். இது மாதிரி நிறைய நிதிகளை மத்திய அரசு வழங்கியிருக்கு. மாநிலத்தில் இந்த தடவை பட்ஜெட்டோட சைஸ், தேசிய பட்ஜெட்டோட சைஸ் 54 லட்சம் கோடி. அதில் 26 லட்சம் கோடி, 27 லட்சம் கோடி மாநிலங்களுக்கு பகிர்வு. கிட்டத்தட்ட 50% நிதி பகிர்வு, 41% வரிகள் மூலமாக டெவல்யூஷன். அது இல்லாமல் 9% அடிஷ்னல் டெவல்யூஷன். பிற துறைகள் எல்லாம் சேர்த்து 50% மேலே மாநில அரசுகளுக்கு வழங்கியிருக்கு மத்திய பாஜக அரசு. அப்படி ஒன்னொன்றுத்துலேயும் ப்ரூஃபோடு நாம் பேச முடியும். வளர்ச்சிக்கான திட்டங்களை நோக்கி பாஜக பயணித்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி திரு நிதிஷ்குமார் தலைமையிலான கூட்டணி அமையப்பெற்றது. அது மாதிரி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான கூட்டணி அமையப்பெற்றிருக்கு. அப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப அந்த கூட்டணி என்பது அமையப்பெறும். இதோட விளக்கம் அதுதான். அவங்க நிறைய ஏதோ அமித்ஷா முடிவு பண்ணுறாரு, இவங்க முடிவு பண்ணுறாங்க, எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறோம். தனிப்பட்ட முறையில் யாரும் முடிவு பண்ண மாட்டாங்க. இந்தியா டுடே கான்க்ளேவில் கேள்வி எழுப்புறாங்க, எல்லாம் கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கணும். இப்படி காங்கிரஸும் திமுகவும் அடிச்சுக்கிற மாதிரி யாரும் அடிச்சுக்கல. இங்கே பிஜேபி ஏடிஎம்கேவும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, அதை புரிஞ்சுக்கணும். அங்கே ஒற்றுமை நிலவுகிறது. எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்க. எந்தெந்த தொகுதிகள் யார் யாருக்கு, எந்தெந்த தொகுதிகள் எவ்வாறு போட்டியிடப்படும், இது மாதிரி நிறைய அதில் ஜாயிண்ட் இன்ஜினியரிங் ஒர்க் இருக்கும். சேர்ந்து தான் பயணிப்பாங்க. அதிமுக, பாஜக, பிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்திங்கன்னா அவங்க எல்லாரோட உறுப்பினர்களும் ஒரே இதில் இருப்பாங்க, குழுவில். அவங்க எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் அந்த கூட்டணியின் முடிவு. ஆட்சியில் பங்கு எப்போ வரும்? தேர்தல் முடிஞ்ச பிறகு.
எவ்வளோ சீட் யார் யார் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் ஆட்சியில் பங்கை பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் காங்கிரஸ் இன்னைக்கு கேட்குறாங்க, திமுக தர முடியாதுங்கிறாங்க. திமுக தரேன்னு சொல்லிருச்சா மேம்? நாங்கள் கேட்கவே இல்லையே. கேட்கலையா? ஓகே. நாங்கள் கேட்கவே இல்லை. நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும், அரசியலமைப்பு சட்டமும் தெரியும். எங்களை பொறுத்தவரை எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யார் யார் என்ன நம்பர்ஸில் இருக்காங்களோ அதை பொறுத்து தான் ஒரு ஆட்சி என்பது அமையும். அப்படித்தான் அந்த ஆட்சியை பார்க்கணும். தனிப்பெரும்பான்மையோடு ஒரு கட்சி வந்துருச்சுன்னா அதுதான் ஆட்சி அமைக்கும். அந்த 117 மார்க்கை கிராஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ மற்ற கட்சிகள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே, தேவையில்லை. அந்த கட்சியை ஆட்சி அமைக்கும். அதுதான் எங்கள் நிலைப்பாடு. 117 மார்க்கை தாண்ட முடியலன்னா தான் மற்ற கூட்டணி பேச்சுவார்த்தை, ஆட்சியில் அதிகாரம், பங்கு இங்கு இதெல்லாம் அப்புறம்தான் வரும், அதுக்கு முன்னாடி வராது. ஆனால் இன்னைக்கு அந்த சண்டை பெருசாக நடந்துகிட்டு இருக்கு திமுக கூட்டணியில். ஆனால் மேம் 300 தாண்டியுமே நீங்கள் கொடுத்தீங்கல்ல கூட்டணிக்கெல்லாம் அமைச்சரவை. மத்தியில் எங்களுடைய நிலைப்பாடு, பாஜகவின் நிலைப்பாடு எப்பொழுதுமே ஒரே மாதிரி தான். நாங்கள் 300க்கு மேலே 543 சீட்டில் 300க்கு மேலே தனிப்பெரும்பான்மை கட்சியாக பாஜக ஜெயித்த பொழுதும் பிற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தோம். கூட்டணி மந்திரி சபை தான் பண்ணோம். அப்போ அமித்ஷா கேட்பாரு. 3 தடவையும் கூட்டணி மந்திரி சபை தான் பண்ணியிருக்கோம். இப்பயும் அதுதான் அவசியத்தின் அடிப்படையில், எப்பயுமே கிடையாது. காங்கிரஸும் அப்படிதான் இருந்துச்சு. யூபிஏல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்ற விதத்தில் காங்கிரஸும் அதே மாதிரி கூட்டணி கட்சிகளுக்கு தான் எல்லாருக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்து, திமுகவும் இடம் கொடுத்துச்சு. அப்படி இருக்கும் பொழுது தேசியத்தில் அப்படி இருக்கிறதுனால மாநிலத்தில் அதே மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணணுன்ட்டு காங்கிரஸ் விரும்புகிறது. அது நான் தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். அவங்க தமிழ்நாட்டில் 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்க, இப்போ மீண்டும் அதிகாரத்தில் இருக்கணும்னு விருப்பப்படுறாங்க, கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது. ஒரு தேசிய கட்சி வளரணும்னு விரும்புது, மீண்டும் அதை நிலைநிறுத்திக்கணும், தன்னுடைய இடத்தை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை அவங்க யோசிக்கிறாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரம் தேசியத்தில் ஒரு கூட்டாட்சி இருக்கும்பொழுது மாநிலத்தில் அவசியம் ஏற்படுமே, ஆனால் தான் அப்படிப்பட்ட ஒரு கூட்டாட்சிக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அப்போ தான் அதை ஆலோசிக்க வேண்டும். ஆகையால் வலிமையான கூட்டணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமையப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணி பல்வேறு நன்மைகளை கொண்டு சேர்க்கும். ஆட்சி அதிகாரத்தில் வரும்பொழுது நிறைய விஷயங்களை கொண்டு சேர்ப்பாங்க. உண்மையை சொல்லுவாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, கடைசி நிமிஷத்தில் காசை கொடுத்துட்டு ஓட்ட போடுன்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நிரந்தரமான நிதானமான ஒரு ஆரவாரமற்ற மக்களுக்கான ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆகையால் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் முந்துகிறது. கூட்டணி பேச்சுவார்த்தையிலையும் அவங்க தான் முந்துறாங்க, ஆட்சியிலையும் அவங்க தான் முந்துறாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பதிவு செய்து பாக்கி எல்லோருமே பின்தங்குகிறார்கள் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.